மேச லக்னம். ஸோ மேச லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்களை தருதுங்க? கண்டிப்பா. அப்ப மேஷத்துல இருக்கிற ராகு யோக ராகுன்னு சொன்ன லக்னத்துல ராகு இருந்தா நல்லது. அது குரு பார்வை பெற்றுட்டாருன்னா அருமை. ராகு திசை நடக்கிறப்போ அருமையா இருக்கும். லக்னாதிபதியை போல் செயல்படுவார். ராகுக்குங்கிற ஒரு திடப்பொருளே இல்லாதனால இருக்கும் வீட்டு அதிபதி போல் செயல்படக்கூடியவர் ராகு. அதே சமயத்துல யாரோட சேர்ந்திருக்கிறாரோ அதோட காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வார். புரியுதுங்களா? வீட்டு இருக்கும் வீட்டோட அதிபதி வேலையும் செய்வார். இப்ப சுக்கரனோட சேர்ந்திருக்காருன்னு வைங்களேன், சுக்கர திசை நல்லாவே இருக்காது. சுக்கர திசையில பெண் சுகமே கிடைக்காது. சுக்கர திசையில வண்டி வாகனம் கிடைக்காது. வீடு கட்ட முடியாது. சுக்கரனோட காரத்துவமாகிய பெண், வீடு, வண்டி, வாகனம் எதுவுமே கிடைக்காது. ராகு திசையில எல்லாமே கிடைக்கும். ஏன்னா சுக்கரனோட ஜூஸ் எல்லாம் ராகு எடுத்துடுறாரு. அதுவும் 8 டிகிரிக்குள்ள வந்துட்டாருன்னா சுக்கரன் கிட்ட ஒண்ணுமே இருக்காது. புரியுதுங்களா? சுக்கர திசையில ஒண்ணுமே இல்லைங்கம்பாங்க. ஆனா ராகு திசையில பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ சேரும் கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் காரத்துவத்தையும் பீடித்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகமாக ராகு செயல்படுகிறார். ஆனா சுக்கரன் இருக்கிறப்போ பரவாயில்ல, சுக்கரனோட வேலையை செய்றீங்க. இதே சனியோ பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான். சனியோட பேயாட்ட ஆடுவார். புரியுதுங்களா? பைத்தியமா போறது, ஃபேமிலி விட்டு வெளியில போயிடுறது, நடு ரோட்ல அடையிறது, டாஸ்மாகே கதின்னு வாழ்றது, கடை திறக்காக்கு முன்னாடியே வந்து தட்டி தட்டி திறக்கிறது, இதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா ராகு சனியோட சேர்ந்துட்டார். சனி ஆல்ரெடி பாதிப்புல இருக்கார். அப்படிங்கிறப்போ ஸோ ராகு வந்து யாரோட சேர்ந்திருக்கிறார், எந்த வீட்டுல இருக்கிறார், யார் பார்வையில் இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம்.